இப்போல்லாம் அதிகமாக எல்லோரும் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. எதையாச்சும் ஒன்று நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க. இதனால் எதனால் இப்படி அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வருமா? முன்னாடி உள்ள காலத்தில் ஓவர் திங்கிங் கிடையாது. இப்போ நான் வச்சிருக்கிற புக்கு பணம் சார் உளவியல், தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கோடைய ஆத்தர் கரெக்டாக 100வது பக்கத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. 1980க்கு முன்னாடிலாம் 46% மக்கள் ஹை ஃபிசிக்கல் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க 46% மக்கள். இன்னும் மிச்சம் உள்ளவங்க 36% மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் மூலமாக கைத்தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அல்லது ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். ஆக மொத்தம் 90% மக்கள் உடல் உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 10% மக்கள் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள், ஒரு விஷயத்தை உருவாக்குறது, யோசிக்கிறது, புத்தகத்தை எழுதுறது, பத்திரிகையில் வேலை செய்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை டைரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க வெறும் 10% மக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அதிகமான வேலைகள் அறிவுசார் வேலையாக தான் இருக்குது. அதிகமாக நம்ம சைக்காலஜிக்கல் ஒர்க்கை தான் செஞ்சுட்டே இருக்கோம் ஒழிய ஃபிசிக்கல் ஒர்க் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் கம்மியாகிவிட்டது என்றால், இப்போ வெறும் 20% மக்கள் மட்டும்தான் உடல் சார்ந்த வேலையை முழுமையாக ஹை ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. மிச்சம் உள்ள 15% மக்கள் மட்டும்தான் கை தொழில் பார்க்குறாங்க. ஏறக்குறைவு 65% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சைக்காலஜிக்கல் ஒர்க்கில் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இதனால் பிரச்சனை என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் பார்க்குறீங்களா, அந்த குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வீட்டில் போய் தூங்குவீங்க, மனைவி மக்கள்கிட்ட நல்லா பேசுவீங்க, நீங்கள் அந்த வேலையை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த சைக்காலஜிக்கல் ஒர்க்கில் என்ன ஆகும்னா, அந்த வேலை முடிஞ்சாலும் கூட நீங்கள் 9 மணிக்கு கம்ப்யூட்டரில் உட்காருறீங்க. இந்த 9 மணிலேருந்து அடுத்த ஈவினிங் நேரத்தில் 6 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தாலும் கூட 7 மணிக்கு அந்த வேலையை பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் நீங்கள் வேலை பார்த்தது உடல் உழைப்பின் மூலமாக கிடையாது, மாறாக உளவியல் உழைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ உளவியல் உழைப்பை நீங்கள் கொடுத்ததுனால அதுக்கு ஒரு எண்டிங் இல்லாதனால நீங்கள் ஓவர் திங்கிங்காக யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதிகமாக ஓவர் திங்கிங் யாருக்கு வரும்னா, படிக்கிறவங்களுக்கு ஓவர் திங்கிங் வரும். யார் அதிகமாக படிச்சுட்டே இருக்காங்களோ, இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க, இவங்களுக்கு ஓவர் திங்கிங் வரும். அதிகமாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்கள், சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்க அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டை பார்த்து யோசிச்சுட்டு தானே இருப்பாங்க. அந்த யோசனைகள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க, மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். அவங்களும் சைக்காலஜிக்கல் ஒர்க்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் உட்கார்ந்த இடத்துல பார்க்குற வேலை எல்லாமே மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்னா சைக்காலஜிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். இந்த சைக்காலஜிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வரதா செய்யும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 2வது விஷயம் நான் சொல்லிடுற கேள்வி என்னது, எனக்கு ஓவர் திங்கிங் வருமா? நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், எனக்கு ஓவர் திங்கிங் வருமா கேட்டால், எனக்கு ஓவர் திங்கிங் முன்னாடி வந்துச்சு. எனக்கு சைக்காலஜியை பற்றி சரியாக தெரியாத சமயத்தில் நானும் ஓவர் திங்க் பண்ணேன். எனக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு. இப்போ இறைவனுடைய கிருபையால் நான் அதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் உண்டாக்கிட்டேன். எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் உண்டாக்கியிருக்கேன்? எனக்கு இப்போ திங்கிங்கே டைம் கிடையாது. இப்போ நான் ஓவர் திங்கிங் பண்ண முடியாது. என்னுடைய ஷெடியூல் எப்படி இருக்கும்? முதல்ல நான் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவேன், அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது கிளாஸ் எடுக்கிறது, இது போக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது, இது இல்லாமல் புக் படிக்கிறது, இந்த மாதிரி என்னோடய டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு டைம் கிடைக்குது வச்சுக்கோங்களேன். என்னுடைய உடம்பு அந்த நேரத்தில் தூங்கணும் தான் ஆசைப்படும் ஒளி, அந்த நேரத்தில் உட்காந்து போட்டு நான் யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். இப்போ யோசிக்கிறதுக்கான டைமை நான் எனக்கு கொடுக்கலை. அதனால் எனக்கு திங்கிங்கே டைம் இல்லாத போது ஓவர் திங்கிங்கு வாய்ப்பே கிடையாது. இது 2வது கேள்விக்கான பதில். அடுத்தது, ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? முதல்ல உடல் சார்ந்த வேலைகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கட்டாயமாக ஆணோ பெண்ணோ எல்லா பேருமே ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நான் அதிகமாக வலியுறுத்துறது இந்த ஒர்க் அவுட் தான். கண்டிப்பாக நீங்கள் ஜிம்முக்கு போங்க. இது முதலாவது விஷயம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உங்களுடைய உடம்பை நீங்கள் ஆக்டிவாக வச்சு, நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு நாளைக்கு வேர்வையில் குளிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு தூங்கதா சொல்லும். உங்களுடைய உடம்பு உங்களை சிந்திக்க தூண்டாது. இது முதலாவது. அடுத்த 2வது விஷயம் என்ன? ஸ்லீப்பிங் ப்ராப்பராக எடுங்க. கரெக்டான நேரத்தில் தூங்கிடுங்க. 8 hours ஸ்லீப்பிங் இஸ் சரி, இது ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக நீங்கள் தூங்கி ஆகணும். நீங்கள் தூங்குறதை எந்த அளவுக்கு குறைப்பீங்களோ அந்த தூங்குற நேரத்தில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த ரெஸ்ட்டு கிடைக்காத போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதிகமாக திங்கிங்கை
கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதான் ஓவர் திங்கிங். நீங்கள் ஒரு அடியாக நல்லா தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கனவு வரும், உங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இது ஒன்று. அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணுங்க. உங்களுக்கு திங்கிங் இருக்கா, இது ஒரு டூலாக பாருங்கள். இந்த திங்கிங் என்கிற இந்த டூலுக்கு நீங்கள் ஒரு டைரக்ஷனை கொடுக்காதனால தான் அது கண்ட இடத்த தான் யோசிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது அதை மட்டும் தான் யோசிக்கும், வேறு எதுவுமே யோசிக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்களே, அவங்க அந்த பொண்ணை பற்றி நாள் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே சிந்தனையில் தான் நாள் ஃபுல்லாக அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க தன்னுடைய தாட்டுக்கு, தன்னுடைய சிந்தனைக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நம்முடைய சிந்தனை டைரக்ஷனை கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய மைண்ட் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். அடுத்த வேறு எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது. அடுத்தது கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி உடம்புக்கு மெடிசன் முக்கியமோ அந்த மாதிரி உடலுக்கு மெடிடேஷன் அவசியம். மெடிடேஷன்னா என்ன, அதுக்கு ஒரு லாங் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இந்த வீடியோ வியூஸ் வர்றதை பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன். மெடிடேஷன்னா எப்படி பண்ணணும், அதுக்கான முறை என்ன, சிம்பிளாக இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. மெடிடேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபோன் இல்லாமல், யாருமே இல்லாமல் தனியாக நீங்கள் உட்காரணும். உங்கள் கூடையே, உங்கள் தாட் கூடையே நீங்கள் உட்காரணும். இப்படி நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு திங்கிங் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது மட்டும் கிடையாது, உங்களுடைய திங்கிங் உங்களுடைய பெரிய டூலாக மாறிவிடும். ராக்ஃபில்லர் இருக்கார், அவர் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருக்க மாட்டார், அவர் உழைச்சிட்டே இருக்க மாட்டார். அவர் நாள் ஃபுல்லாக தனிமையில் உட்கார்ந்துருப்பார். ஏன் தனிமையில் உட்கார்ந்துருக்கீங்க சொல்லி அவர்கிட்ட கேட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, நான் தனிமையில் ஏன் உட்கார்ந்துருக்கேன்னா என்னுடைய சிந்தனை தான் என்னுடைய மிகப்பெரிய டூல். நான் இதை தீட்டுவதற்காக வேண்டிதான், இதை ஷார்ப் ஆக்கிறதுக்காக நான் தனியாக உட்கார்ந்துருக்கேன். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, எந்த அளவுக்கு நம்ம தனியாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்முடைய தாட், நம்முடைய சிந்திக்கும் திறன் ஷார்ப் ஆகிட்டே இருக்கும். அதனால் தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்கள் கூடயே நீங்கள் உட்காருங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓவர் திங்கிங்னு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்காது. பாய். கட் பண்ணிடுறேன்.